வரவேற்புரையாற்றி அமர்ந்திருக்கின்ற சங்ககிரி கோட்டை அரிமா சங்க அறக்கட்டளையின் தலைவர் பொறிஞர் பா. மோகன் அவர்களே, இந்த நல்ல நிகழ்ச்சியில் பங்கேற்று முதல் பிரதியை பெற்று வாழ்த்துறை வழங்கியிருக்கிற அருள் திரு கே.சி. ரிச்சர்ட் துரை அவர்களே, நூலாசிரியர் உரை என்ற அடிப்படையில் இந்த அற்புதமான நூலின் அணிந்துரைகளை அவரது உரையோடு இணைத்து வழங்கியிருக்கிற பாராட்டுதலுக்குரிய நூலாசிரியர் சகோதரியார் பொறிஞர் ஹெலினா அவர்களே, வாழ்த்துறை வழங்குவதற்காக கோவை மாநகரத்தில் இருந்து ஆர்வத்தோடு வருகை புரிந்திருக்கின்ற விவசாயத்துறை பாராட்டுதலுக்குரிய பெருந்தகை முனைவர் மு. நா. தமிழ்மாறன் அவர்களே, இந்த நூலாசிரியர் திருவள்ளுவர் மீது பற்றுக் கொள்வதற்கு காரணங்களில் ஒன்றாக விளங்குகிற பாராட்டுதலுக்குரிய மேற்பார்வை பொறியாளர் பொறிஞர் சி. சண்முகம் அவர்களே, தமிழக பசுமை இயக்க தலைவர் வணக்கத்திற்குரிய மருத்துவர் வி. ஜீவானந்தம் அவர்களே, சாந்தி பிரேம்குமார் அவர்களே, நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளர் வழக்கறிஞர் சி. முருகானந்தம் அவர்களே, இந்த நல்ல நிகழ்வில் பங்கேற்றிருக்கிற மேடையில் அமர்ந்திருக்கின்ற சான்றோர் பெருமக்களே, அரங்கத்தில் அமர்ந்திருக்கின்ற சகோதர சகோதரிகளே, நண்பர்களே, செய்தியாளர்களே, அனைவருக்கும் என் மாலை வணக்கத்தை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நிகழ்ச்சியில் பொறியாளர்கள் பலர் அமர்ந்திருக்கின்றீர்கள். அதேபோல வழக்கறிஞர் சிலரும் அமர்ந்திருக்கின்றீர்கள். பேராசிரியர் பெருமக்கள், சமூக ஆர்வலர்கள், சமய சான்றோர்கள், உறவினர்கள், அரிமா சங்கத்தைச் சேர்ந்த அற்புதமான சங்ககிரி கோட்டை அரிமா சங்கத்தைச் சேர்ந்த நண்பர்கள், உறுப்பினர்கள், அவர்கள் குடும்பத்தைச் சேர்ந்த குழந்தைகள் உட்பட பலரும் இந்த நிகழ்ச்சியிலே பங்கேற்றிருக்கிறீர்கள். இந்த நிகழ்ச்சிக்கு வந்து பங்கேற்க வேண்டும் என்று சகோதரியார் அவர்களும் அவரது கணவர் அன்பு நண்பர் வழக்கறிஞர் கிறிஸ்டோபர் அவர்களும் அன்போடு வந்து அழைத்தார்கள். ஈரோடு புத்தக திருவிழா 11வது புத்தக திருவிழா பணியில் மூழ்கி கிடந்த அந்த நேரத்தில் அவர்கள் வந்து அழைத்த போது அவர்களே நம்பியிருக்க மாட்டார்கள். ஏனென்றால் 2-3 முறை அவர்கள் வந்தபோது அலுவலகத்திலே அவர்கள் கேள்விப்பட்டு இந்த காலகட்டத்தில் எந்த நிகழ்ச்சியிலும் பங்கேற்க முடியாத சூழலில் இருக்கிறார் என்பதை கேள்விப்பட்டு ஏறத்தாழ அவர்கள் வரமாட்டார் என்ற முடிவுக்கு வந்துவிட்டார்கள். இருப்பினும் அன்பு மிகுதியின் காரணமாக நண்பர் கிறிஸ்டோபர் அவர்களின் தொலைபேசியில் எனக்கு திரும்ப தொடர்பு கொண்டு வந்து சந்திப்பதற்கு நேரம் ஒதுக்குமாறு கேட்டுக்கொண்டு அவர்கள் வந்தார்கள். மிகுந்த அன்பு நிறைந்தவர் கிறிஸ்டோபர். ஆகவே அப்படிப்பட்ட ஒரு மனிதர் தொலைபேசியிலே திரும்ப திரும்ப ரொம்ப பணிவோடு, அவர் மூத்த வழக்கறிஞர், மதிக்கத்தக்க வழக்கறிஞர், இருப்பினும் அன்போடு அவர்கள் கேட்டுக்கொண்டது மட்டுமல்ல, ஈரோட்டில் தான் வைத்திருக்கிறோம், நீங்கள் மாலை வரை இந்த வேலையில் ஈடுபட்டு விட்டு கடைசி கூட வந்துவிடலாம் என்றெல்லாம் என்னை எப்படியாவது ஊக்கப்படுத்தி வரவேற்று விட வேண்டும் என்று அவர்கள் பேசினார்கள். நான் உள்ளபடியே இன்னொரு முக்கியமான ஒரு செய்தி, நான் இங்கு வந்தவர்கள்தான் இந்த புத்தகத்தை
முழுமையான உருவத்தில் இருக்குதான் பார்க்கிறேன். ஆனால் இதை அச்சடிப்பதற்கு முன்பே என் கரங்களில் கொண்டு வந்து கொடுத்து விட்டார். இதில் இருக்கிற முன்முறைகள் பின்னால் சேர்க்கப்பட்டிருக்கலாமே தவிர புத்தகத்தை பொறுப்போடு, ஏனென்றால் சில சமயங்களிலே இந்த புத்தக வெளியீட்டு விழாக்கு செல்வது நம்முடைய டாக்டரை போலவர்களுக்கு நன்றாக தெரியும். டாக்டர் கூட இங்கே மேலே ஒரு கருத்தை இடத்திலே தெரிவித்தார்கள். பரீட்சைக்கு படிக்கிற மாணவன் கடைசி நேரத்தில் படிப்பது போல் நாம் 2 பேரும் படித்துக் கொண்டிருக்கிறோம். ஏனென்றால் நாங்கள் 2 பேருமே அதிக புத்தக வெளியீட்டு நிகழ்ச்சிகளுக்கு செல்லக்கூடியது. நான் சொன்னேன், இல்ல பரீட்சைக்கு பாடத்தை படித்தாகிவிட்டது, அந்த முன்னுரை மட்டும் என்னவென்று பார்த்துக் கொண்டிருக்கிறேன், என்ற கொடுத்த புத்தகத்தில் முன்னுரை இல்லை என்று சொன்னேன். இந்த இடத்துல வந்து பார்த்தபோது இந்த நாட்டை திரும்பியவுடன் சமர்ப்பணம் என்ற ஒரு பகுதி இருக்கு. அந்த பகுதியிலே தனது கணவருக்கும் குழந்தைகளுக்கும் இந்த புத்தகத்தை சமர்ப்பிப்பதாக எழுதியிருந்தார்கள். அதை இப்போதுதான் பார்த்தேன். அதுவும் எந்த நோக்கத்தில் சமர்ப்பிக்கிறார்கள் என்றால், தங்களது திருமண வெள்ளி விழாவை முன்னிட்டு 25 ஆண்டு காலம் வெற்றிகரமான திருமண வாழ்க்கை. நான் இங்கு வந்த பிறகு அவரிடத்தில் வேறு எதுவுமே கேட்கவில்லை. இதை வாசித்து முடித்த பிறகு எந்த ஆண்டு உங்களுக்கு திருமணம் என்ற ஒரு கேள்வி மட்டும்தான் கேட்டேன். என்றால் சில சமயத்தில் 24ஆவது ஆண்டாக இருந்தால் கூட அந்த புத்தகத்தோடு சேர்ந்து 25, சில சமயங்களிலே வயதை கேட்கிற போது 40 என்பது நமக்கு நான் வரமாட்டேன் என்கிறது. 42 வரை 39 என்றே சொல்லிக் கொண்டிருக்கிறோம். எப்படி இருந்தால் ரயில் நிலையத்தில் அவர்கள் 60, 59, 50 வேண்டுமானால் பிரச்சனை செய்வார்கள் தவிர சீனியர் சிட்டிசன் என்பதற்காக நிச்சயமாக 39 என்பதை 41 இருந்தால் 39 நாம் போட்டுவிட்டால் யாரும் கேள்வி கேட்கப் போவதில்லை. ஆனால் நமக்கு துடிக்கிறது 39 என்றுதான் போட வேண்டும் என்று. யாரும் 39 40 என்றோ 40 41 என்றோ போடுவதற்கு மனது வரமாட்டேன் என்கிறது. ஆகவே அப்படி இருக்குமோ என்ற சந்தேகத்தை அவரிடத்தில் ஒரு கேள்வி கேட்டேன். எந்த ஆண்டு உங்களுக்கு திருமணம் என்ற ஒரு கேள்வி மட்டும்தான் கேட்டேன். 90 என்று அவர்கள் சொன்னார். ஆகவே 25ஆவது ஆண்டு திருமண வெற்றி நிகழ்ச்சியை கொண்டாடும் பொருட்டு இதை நாங்கள் இல்லத்தில் 4 பேர் சேர்ந்து கொண்டாடாமல் எங்கள் வீட்டு உறவினர்கள் நிகழ்ச்சியாக அதை மாற்றாமல் சமூக நிகழ்ச்சியாக மாற்றுகிறோம் என்பதை கூட இங்கு விளக்கம் அளித்தார். உடனே கிறிஸ்டோபர் ஹெலினா அந்த தம்பதியருக்கும் அவர்களது வெற்றி வாழ்க்கையின் சார்ந்தாக இருக்கிற அவர்களது செல்வங்களுக்கும் இவர்கள் பின்புறமாக இருக்கிற அவர்கள் பெற்றோர் பெருமக்களுக்கும் உற்றார் உறவினர்கள் அனைவருக்கும் இந்த அருமையான நிகழ்வின் மூலமாக 25ஆவது ஆண்டு வெள்ளி விழா திருமண நன்னாளை, அந்த திருமண வெற்றி வாழ்க்கையை நாம் நெஞ்சார முன்னுதாரணமான தம்பதிகள் என்ற முறையில் வாழ்த்தலாம், பாராட்டலாம். புத்தகத்திற்காக பாராட்டுவதற்கு முன்பு வெற்றிகரமான குடும்ப வாழ்க்கை என்று சொல்லக்கூடிய அந்த அருமையான வாழ்க்கை என்பது அவரது 2 பேரும் இணைந்து வருவது, இந்த புத்தகத்தை பற்றி அவர் கணவர் பேசுவது, எங்களிடத்தில் தேதி கேட்கிற போது அந்த ஆர்வத்தை அவரிடத்தில் பார்க்கிற போது ஒரு பழமொழியே தலைகளாக போய்விட்டது. ஒவ்வொரு ஆணின் பெண்ணுக்கும் அல்லது வெற்றிக்கும் அடிப்படையாக இருப்பது ஒரு பெண், பின்பமாக இருப்பது ஒரு பெண் என்பது போன்ற ஒரு பழமொழி பல ஆண்டுகளாக நிலவுகிறது. ஒரு பெண்ணின் வெற்றிக்கு பின்பமாக இருப்பது ஒரு ஆண் என்ற ஒரு புதுமொழியாக இருக்கிறது. இது பெண் என்ற ஆண் என்றே இல்லாத குடும்பத்தின் ஒட்டுமொத்தமான வெற்றிக்கு குடும்பமே சமூகத்தின் வெற்றிக்காகவும் சேர்ந்து பாடுபடுகிற போது பாராட்டுகிறோம். அவர் குடும்பத்தின் வெற்றிக்காக மட்டும் பாடுபட்டிருந்தால் நாம் ஓரளவுதான் பாராட்ட முடியும். பரவாயில்லை, மற்றவர்களுக்கு முன்னுதாரணமாக இருக்கிறீர்கள் என்று. ஆனால் சமூகத்தின் சார்பாக பாராட்டுகிற ஒரு நல்ல நிகழ்வாக இதை கருதுகிறோம். இன்னொரு செய்தி இதில் ஒளிந்திருக்கிற செய்தி, அந்த கேள்வி கேட்டதுக்கு இன்னொரு காரணமும் இருக்கிறது. எந்த ஆண்டுக்கு திருமணம் என்று நாம் கேள்வி கேட்டதுக்கு இன்னொரு காரணமும் இருக்கிறது. அது வேறொன்றும் இல்லை, நானும் சரியாக திருமணம் நடைபெற்று 25ஆவது ஆண்டு இருக்கிறோம். ஆகவேதான் அந்த கியூரியாசிட்டி என்று சொல்கிறேன், அந்த ஆர்வம். எந்த ஆண்டு
அதே 90ஆம் ஆண்டு தான் நான் திருமணம் செய்து கொண்டேன். ஆகவே ஒரு வெள்ளி விழா தம்பதியே சகிதமாக வர இல்லாமல் நல்ல வேலை இது சொல்லியிருந்தால் எப்படியாவது ஏற்பாடாக செய்திருக்கலாம். ஆகவே நான் ஜூன் மாதம் 6ஆம் தேதி ஓராண்டு நாம் திருமண நிகழ்ச்சியை நம்ம கொண்டாடியதும் இல்லை, அதை கவனித்ததும் இல்லை, அதை சிந்தித்ததும் இல்லை. ஒரு 25 ஆண்டு காலம் ஆன பிறகுதான் இனி சிந்திக்கலாம் என்பது போல் இருக்கிறது இன்று இருக்கிற சமூக சூழலில். ஆகவே ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறது. இந்த 3வது குழந்தை என்று சொன்னார்கள். ஒரு குழந்தை பிறக்க வேண்டும் என்றால் குறைந்தபட்சம் 10 மாத காலம் பொறுத்திருக்க வேண்டும். ஆனால் ஒரே வருடத்தில் 12 மாதத்தில் 3 குழந்தைகள் பெற்ற ஒரே ஒருவர் நீங்கள் தான். சரி, 3 குழந்தைகளையே மற்ற மகிழ்ச்சியோடு கொண்டாடி கொண்டிருக்கிறது கடைசி சஸ்பென்ஸ் என்று சொல்றாங்க. அதுபோல 4வது குழந்தையை கொள்வதை மாற்றுகிறேன். என்ன ஆச்சரியம், என்ன செய்தீர்கள்? இரவாக அந்த விதை ஆச்சரியமாக இருக்கிறது. திடீரென்று ஒரு புத்தகத்தை கையில் கொடுத்தார்கள், அதையும் வெளியிட்டு விட்டார். அதையும் கையில் கொடுத்து வெளியிடுங்க என்று சொல்லிவிட்டார். ஆகவே அது இன்னும் புத்தகத்தில் அதுக்குள் இன்னும் ஆயிரக்கணக்கான பிரதிகள் அச்சிட்டுக் கொண்டிருப்பதாக சொல்கிறார். ஒன்றும் புரியவில்லை. உங்கள் வேகத்துக்கு எவ்வளவு ஈடு கொடுக்க முடியாது என்று சொல்றீங்களே, ஆயிரத்திற்குமான வேகத்தில் நீங்கள் வருகிறீர்கள். பக்கத்தில் ஆமை வேகத்தில் தான் மற்றவர்கள் வர வேண்டும். அதே அலுவலகத்திலே இந்த கதைதான் என்று சொல்கிறீர்கள். அவர்கள் சிரிக்கிறார்கள். எனக்கு கீழே இளையவராக நீங்கள் இருக்கலாம், ஆனால் என்னை மிஞ்ச முடியாது, வேகத்திற்கு நீங்க பக்கத்தில் இருக்க முடியாது என்பதை நீங்கள் சொன்னவுடன் அதை ஆதரிப்பதாக அவர்கள் சிரித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆமாம், நாங்கள் மெதுவாகத்தான் வருவோம், நீங்கள் வேகமாக சொல்கிறீர்கள், நாங்கள் ரசித்துக் கொண்டே இருக்கிறோம், நீங்கள் சொல்லுங்கள் பார்க்கலாம். ஆகவே ஒரு நல்ல விழா, மகிழ்ச்சிகரமான விழா, ஒரு குடும்ப விழா, சமூக விழா, அத்தனையும் சேர்ந்து நாம் இருக்கிறோம். இந்த புத்தகத்தில் அடிநாளமாக இவரது முன்னுரையை சொல்லியிருப்பது ஒரு நல்ல விஷயத்தை சொல்லியிருக்கிறார்கள். அதாவது ஒரு மதத்தை, ஒரு சமயத்தை பரப்புகிற நோக்கத்தில் அல்லது அதை பற்றி எடுத்துச் சொல்லுகிற நோக்கத்தில், அதை மிதந்தோடுகிற நோக்கத்தில் நான் இதை எழுதவில்லை. மாறாக ஒரு நல்ல செய்தி எங்கிருந்தாலும் அதை ஒப்பிட்டு இரண்டையும் இணைத்து நான் இந்த ரெண்டோடு சம்பந்தப்பட்டவர் என்ற முறையிலே எழுதியிருக்கிறேன் என்பதை தெளிவுபடுத்தியிருக்கிறேன். மதம் சார்ந்து, சமயம் சார்ந்து இதை நான் எழுதவில்லை, இந்த புத்தகத்தை எழுதவில்லை என்று எழுதியிருக்கிறீர்கள். இதை சொல்லுகிற போது எனக்கு ஒரு சம்பவம். இந்த கூட்டத்திலே கலந்து கொண்டு இந்த புத்தகத்தை வெளியிடுகிற நிகழ்ச்சி நம்முடைய நட்பரவிலே அமர்ந்திருக்கின்ற நம்முடைய அருத்தந்தை 2-3 பேர் அமர்ந்திருக்கிற இந்த நிகழ்வில் உள்ளபடியே எனக்கு ஒரு சின்ன செய்தி நினைவுக்கு வருகிறது. அதை நான் கோடிட்டு வருகிற போது என்னுடைய அலுவலகத்திலே கோடிட்டு காட்டினேன். இங்கே சொல்வது அனைவருக்கும் பொருத்தமாக இருக்கும் என்று கருதுகிறேன். நான் சம்பத் நகரிலே தான் தொடக்கத்தில் இருந்து என்னுடைய அலுவலகத்தை, வழக்கறிஞர் அலுவலகத்தை வைத்துக் கொண்டிருக்கிறேன். இப்போது மக்கள் சிந்தனை பேரவை அலுவலகம் சம்பத் நகரில் தான் இருக்கிறது. இந்த வழக்கறிஞர் அலுவலகம் செயல்பட்டுக் கொண்டுதான் இருக்கிறது தனியாக. என்னை இளைய வழக்கறிஞர்கள் அதை பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். ஒரு 15 ஆண்டுகளுக்கு முன்பு நான் வழக்கறிஞர் அலுவலகத்தில் அமர்ந்து கொண்டிருந்த போது டிசம்பர் மாதம் 25ஆம் தேதி என்னுடைய வழக்கறிஞர் அலுவலகத்தின் கதவை திறந்தால் நேர் எதிர்த்தாற் போன்று இன்னொரு வீடு இருக்கிறது. இதை திறந்தாலே அந்த வீடு இருக்கிறது. அந்த வீட்டில் வயதான ஒரு தம்பதியர், அநேகமாக அவர்களுக்கு 70 வயதுக்கு மேல் இருக்கும். அவர் 2 பேர் தான் இருக்கிறார்கள். அவருடைய குழந்தை 6 பேர் வெளிநாட்டில் இருக்கிறார், வேலை செய்கிறார்கள். அப்படிப்பட்ட அந்த மூத்த தம்பதியர் தனியாக 2 பேர் மட்டும் வாழ்கிறார்கள். அவர்கள் பிராமணர்கள், சுத்த பிராமணர்கள். அவர்கள் எங்களுக்கெல்லாம் எங்களை பார்த்து மகிழ்ச்சியோடு சிரிப்பார்கள், எங்களோடு அளவலாவார்கள். திடீரென்று என்ன செய்தார், டிசம்பர் மாதம் 25ஆம் தேதி நான் போய் என் வழக்கறிஞர் அலுவலகத்தில் அறையிலே என் நாட்காலையில் உட்கார்ந்தவுடன் அந்த எதிர்த்து வீட்டு மாமி வேகமாக வந்தார். மடிசார் மாமி வேகமாக வந்து ரொம்ப உற்சாகத்தோடு குளித்தலிலே பிரகாசமாக வந்தார். ரொம்ப சிரித்த முகத்தோடு, இன்னும் எனக்கு நன்றாக ஞாபகம் இருக்கிறது, 10-15 ஆண்டுகளுக்கு முன்பு குங்குமம் போட்டு வைத்துக் கொண்டு சிரித்த முகத்தோடு உள்ளே வந்து அந்த அறைக்குள் வேகமாக வராமல் அங்கிருந்தாரே கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்கள் என்றார். நான் எழுந்து நின்று ரொம்ப நன்றி என்று சொன்னேன். ஒரு 2-3 நிமிடங்களுக்கு பிறகு மறுபடியும் மாமா வந்தார். அவர் பெயர் மாதவன். நாங்கள் மாமா என்றுதான் அன்போடு அழைப்போம். என்னிடம் ரொம்ப மூத்தவர்,
பெரும்பாலும் அந்த பிராமணர்களை மக்கள் அழைக்கிறது மாமா என்று அழைப்பது வழக்கமாக இருக்கிறது. அப்படி இவரும் வந்தார். அவரும் அதே இடத்திலே வந்து நின்று உற்சாகமாக பக்கத்திலே வந்து ஒரே உற்சாக கடலில் கை கொடுத்து நான் எழுந்து நின்று கை கொடுத்து கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்கள் என்றார். எனக்கு இவரும் அந்த வரையில் கொஞ்சம் புரியவில்லை. சரி, மிக்க நன்றி, வருகிறார், வாழ்த்துகிறார், நன்றி தெரிவிப்பது வழக்கம் தெரிவித்தாயிட்டார். அதற்கு பிறகு அவர் வீட்டுக்கு சென்று விட்டார். எனக்கு கொஞ்சம் மனதுக்குள் என்ன இவ்வளவு உற்சாகமாக கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்கள் தெரிவிக்கிறார்களே. சரி, இந்த கோட்டெல்லாம் போட்டுக்கொண்டு இந்த கவனை கையில் எடுத்துக்கொண்டு நீதிமன்றத்துக்கு செல்வதற்காக மேலே படியில் இருந்து இறங்க வேண்டும். அப்படியே கதவை திறந்தவரை அந்த கதவு திறந்திருந்தது. சரி, இந்த மாமா மாமி போய் பார்த்துட்டு ஒரு ஐயாத்து காப்பி சாப்பிட்டு போய்விடலாம் என்று அவர் வீட்டுக்குள் நுழைந்தேன். நுழைந்தவுடன் அவர் 2 பேரும் இருந்தார்கள். சரி, முதல்ல ஐயாத்து காப்பி கொடுங்கள், கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்கள் சொல்லிவிட்டீர்கள், காப்பி கொடுங்கள் என்றேன். அவர்கள் நன்றாக ஒரு அருமையான காப்பியை கொடுத்தார்கள். கொடுத்துவிட்டு, நாங்கள் எந்த மதத்தை சார்ந்தவராக இருந்தாலும் எங்களுக்கு கவலை இல்லை, நான் வாழ்த்து சொல்ல வேண்டும் அல்லவா? நீங்கள் கிறிஸ்துவராக இருக்கலாம், நான் இந்துவாக இருக்கலாம், அது பற்றி எனக்கு கவலை இல்லை, நான் வாழ்த்து சொல்ல வேண்டும் அல்லவா என்று சொன்னார்கள் 2 பேரும். அவ்வளவு மகிழ்ச்சியோடு சொன்னார். பிறகுதான் இந்த மண்டைக்கு புரிந்தது, ஓஹோ, ஸ்டாலின் குணசேகரன் என்றது பெயர் இருப்பதால் 12 ஆண்டு காலம் 14 ஆண்டு காலம் எதிர் வீட்டில் இருக்கிறார்கள். அன்றாட பேசுகிறோம், பழகுகிறோம். போய் உட்கார்ந்து காப்பி கொடுங்க சொல்ல முடியுமா சாதாரணமாக? அப்படி பழகக்கூடிய நீண்ட காலமாக நெருக்கமாக அணுக்கமாக பழகியவர் ஸ்டாலின் என்ற அந்த பெயர் ஒரு கிறிஸ்துவ பெயர் என்று முடிவு செய்துவிட்டு, இவர் கிறிஸ்துவராகத்தான் இருப்பார் என்று முடிவு செய்துவிட்டு எனக்கு கிறிஸ்துமஸ் வாழ்த்து சொல்கிறார் என்று பிறகுதான் புரிந்தது. நான் நல்ல வேலையாக இல்லை, நான் கிறிஸ்துவ மதத்திலே பிறக்கவில்லை, எந்த மதத்தில் யார் பிறந்தாலும் விண்ணப்பம் போட்டு பிறப்பதில்லை. இடையிலே ஒரு மதத்தில் சேர்ந்தால் விண்ணப்பம் போட்டு சேரலாமே தவிர பிறப்பால் மதக்குரிய என்று அறியப்படக்கூடியவர் யாரும் விண்ணப்பம் போட்டு பிறப்பதில்லை. ஆகவே நான் கிறிஸ்துவன் அல்லன் என்று சொல்ல வேண்டிய அவசியம் எனக்கு ஏற்படவில்லை. ரொம்ப மகிழ்ச்சியோடு சென்று விட்டேன். உங்கள் தகவலுக்காக சொல்கிறேன், இன்று வரை டிசம்பர் 15 டிசம்பர் 25 என்று வந்துவிட்டார். காலையில் எனக்கு ஒரு 11 மணி 12 மணி வரை ஏறத்தாழ 20-25 அழைப்பதாக வந்து எனக்கு கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்களை சொல்கிறார்கள். எம்மதமும் சம்மதம் என்று என் வாழ்க்கையில் அது பெயரை வெட்டி இது பொதுவுடைமை சார்ந்தது, இடையிலே வந்தது, குணசேகரன் என்பதுதான் இவரது பெயர் என்று அந்த வரலாற்று சுருக்கம் எல்லாம் அவர்களுக்கு தெரியாது. நான் உங்களுடைய யாரிடமும் ஒருவரிடம் கூட நான் எதுவும் சொன்னதில்லை. ஆகவே கிறிஸ்துவம் அந்த விவிலியமும் வள்ளுவம் என்ற புத்தகத்தை வெளியிட்டு நம்முடைய பேராயர்கள் முன்னிலையில் வெளியிட்டு நாளை அந்த எல்லா இதழ்களிலும் படம் வருகிற போது நான் ஏற்கனவே சொன்னதை உறுதிப்படுத்திக் கொண்டோம் என்று பலரும் சொல்வார்கள். நான் என்ன மனதில் நினைத்துக் கொண்டேன் என்றால், மதச்சார்பின்மையின் அடையாளமாக நாம் இருக்கிறோம். மதச்சார்பின்மையின் அடையாளமாக இருக்கிறோம். இவர் எந்த மதத்தை சார்ந்தவர், எந்த சாதியை சார்ந்தவர் என்று கூட இந்த சமுதாயத்திற்கு புரியவில்லை, தெரியவில்லை. தெரியாமல் நாம் வாழ்ந்திருக்கிறோம் என்பதை நான் மகிழ்ச்சியான விஷயமாக கருதுகிறேன். ஏனென்றால் இந்த காலகட்டத்தில் மதச்சார்பின்மை என்ற அந்த சிந்தனையோடு வாழ்வது என்பது அரிதினம் அரிதாக இருக்கிறது. சரி, அப்படிப்பட்ட ஒரு பின்புலத்தில் 2 காரணத்தை சொல்றேன். ஒன்று, 25வது ஆண்டுக்கு வந்தவர்கள் தெரிந்தது. இன்னொன்று, இந்த வள்ளுவமும் விவிலியமும் என்ற புத்தகத்தை வெளியிடுவதற்கும் அது பற்றி 4 வார்த்தைகள் பேசுவதற்கும் எனக்கு உரிமையும் உண்டு, கடமையும் உண்டு என்பதையும் அதற்கான காரணத்தையும் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். நான் உள்ளபடியே இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்பதை மகிழ்ச்சி அடைகிறேன். முதல் காரணம், இதை சொன்னவுடன் மறுக்காமல் ஒப்புக்கொண்டமைக்கு முதல் காரணம் ஒரு பெண் எழுத்தாளராக வந்திருக்கிறார் என்பதுதான். எல்லா காரணங்களையும் 2வது 3வது இடங்களை வைத்துக் கொள்ளலாம். காலமாக பெண்கள், அதிலும் மறந்துவிடக்கூடாது, சங்க காலத்திலேயே, சங்க காலம் என்பது ஏறத்தாழ 2000 ஆண்டுகளுக்கு முற்பட்டது. சங்க காலத்திலேயே சங்க தமிழ் பாடல்களை பற்றி ஆய்வு செய்த ஆய்வாளர்கள், ஏராளமான ஆய்வாளர்கள் ஆய்வு செய்து வெளியிட்டிருக்கிறார்கள். ஆய்வு என்றால் சாதாரணமான ஆய்வு அல்ல, வாழ்நாளையே அதற்காக அர்ப்பணித்த ஆய்வாளர்கள் இருக்கிறார், தமிழ் சார்ந்தோர்கள். இன்று கூட சாகே சுப்பிரமணியம் என்று சொல்லக்கூடிய தமிழ் சார்ந்தோர் ஒருவர் இருக்கிறார். அவர் ஊரே தமிழூர் என்று வைத்திருக்கிறார். அவர் ஏறத்தாழ ஒரு 150க்கும் மேற்பட்ட புத்தகங்களை எழுதி வெளியிட்டிருக்கிறார். 89 ஆகவே அவரை சமீபத்தில் சங்கத்தமிழ் பயிலரங்கத்தில் திருநெல்வேலியிலே
ஒரு சிறப்புமிக்க மகாகவி பாரதி படித்த அந்த கல்லூரியிலே சங்கத்தமிழ் பயிலரங்கத்திலே உரை நிகழ்த்துவதற்காக சென்ற போது அந்த மாபெரும் அறிஞரை சந்திக்கிற வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. அவர் படைப்புகள் பலவற்றை படிக்கிற வாய்ப்பு ஏற்கனவே கிடைத்திருந்தாலும் அந்த அறிஞர் சந்தித்து இந்த முறை ஈரோடு புத்தக திருவிழாவில் ஆகஸ்ட் மாதம் 6ஆம் தேதி அது போன்ற மூத்த மிக மூத்த தமிழ் அண்ணல் இளங்குமரனார் சாவி சுப்பிரமணியம், நான் ஏற்கனவே சாவி சுப்பிரமணியன், காப்பா அனவானன், புலவர் நன்னன் என்று சோனா கந்தசாமி எல்லாம் இந்த அத்தனை பேரையும் விழுங்கக்கூடியவர்களே மிகப்பெரிய தமிழர்கள். ஆனால் துரதிருஷ்டம் என்னவென்றால் நம் தமிழ் கூறும் நல்லுரையை நாளை இந்த புத்தக திருவிழா மேடையில் அவர்கள் அமர வைக்கின்ற அந்த காட்சி நினைத்து பார்க்கிறேன். 7 தமிழர்களை இது போன்ற 7 தமிழர்களை சல்லடை போட்டு சரித்து தமிழர்கள் ஏறத்தாழ 90 வயதை கடந்துவிட்ட தமிழர்கள் படுத்த படுக்கையாகத்தான் இருக்கிறார் மதுரையில். அவரை போல ஒரு வார்த்தை கொண்டு சந்தித்து நீங்கள் ஈரோடு புத்தக திருவிழாவுக்கு வர வேண்டும் என்று கேட்டால் என்னை அழைப்பதற்கு உங்களுக்கு என்ன துணிச்சல் இருக்கும் என்று கேட்கிறார். ஏனென்றால் படுத்த படுக்கையாக இருக்கிறார், 90 வயது. நான் சொன்ன அத்தனை பேருமே 85 90 வயதை எட்டிக் கொண்டிருப்பவர்கள், சில பேர் 90 வயதை கடந்து விட்டவர்கள். ஆனால் அத்தனை பேரையும் ஒரே நாளில் ஒரே மேடையில் ஆகஸ்ட் மாதம் 6ஆம் தேதி மேடையில் ஏற்றுவோம். 10 பேரை பிடித்து வந்தாவது, 2 காரில் ஏறி வந்தாவது, உறவினர்கள் 4 பேரை அழைத்து வந்தாவது எப்படியாவது இந்த மேடையில் ஏற்ற வேண்டும். தமிழ் கூறும் நல்லுலகத்திற்கு அறிஞர்களை பார்ப்பதற்கும் அறிஞர்கள் உரை கேட்பதற்குமான ஒரு சூழல் உருவாக வேண்டும். யார் இவர்கள்? இவர்கள்தான் அறிஞர்கள், இவர்கள்தான் அவையார். அவர்களெல்லாம் எழுதிய அதை படைத்த அந்த படைப்புகளை உள்வாங்கிக் கொண்டுதான் நாங்கள் பேசுகிறோம். ஆனால் பேச்சாளர்களை தெரிகிறது, அவர்களுக்கு வெளிவட்டம் இருக்கிறது. ஆனால் அதற்கு அடித்தளமாக இருக்கிற அறிஞர் பெருமக்களை நாடு அறிந்திருக்கிறதா? நான் இந்த கேள்வி முன்வைக்க விரும்புகிறேன். ஆகவே அத்தகைய மாபெரும் சார்ந்தவர்களை தயவு செய்து அந்த சார்ந்தவர்களை அறிமுகப்படுத்த வேண்டிய கட்டத்தில் நாம் இருக்கிறோம். ஆனால் சாதாரண மனிதர்களை நாம் அறிந்து வைத்திருக்கிறோம், அவர்கள் குடும்பத்தாரை கூட அறிந்து வைத்திருக்கிறோம். ஆகவே அந்த சூழலில் இந்த வள்ளுவம் குறித்தும் சங்கத்தமிழ் குறித்தும் ஏராளமான ஆய்வாளர்கள் ஆய்வு வெளியிட்டிருக்கிறார்கள். அதில் அபை துரைசாமி பிள்ளை, அபை நடராசன், அவரது திருமகன் அபை நடராசன், அவரது ஆய்வேடு, அவரது ஆய்வேட்டில் தான் சங்க காலத்தில் 30க்கும் மேற்பட்ட ஏறத்தாழ 40 தொடர்புடையவர்களே இப்போது கண்டுபிடித்திருக்கிறார்கள். 30க்கும் மேற்பட்ட பெண்பால் புலவர்கள் இருந்திருக்கிறார்கள் சங்க காலத்தில், பெண்பால் புலவர்கள். ஆகவே அத்தகைய முறையில் அந்த காலத்திலே பெண்பால் புலவர்கள் இருந்திருக்கிறார்கள் என்றால் இப்போ வர அவர்கள் தொடர்ச்சி மட்டும் அதிகரித்திருந்தால் எப்படி இருந்திருக்கு? இங்கோ அந்த தொடர்ச்சி அருந்து போய்விட்டது. அதற்கு பிறகு ஆணாதிக்கம் என்பது வந்து விட்டது. பெண்களை தேடுகிற நிலை படைப்புலகில் அத்தனையும். ஆகவே இப்போது மாற்றம் ஏற்பட்டு ஒரு சுழற்சியிலே மாற்றம் ஏற்பட்டு இப்ப நேற்று 12ஆம் வகுப்பு தேர்வு முடிவுகள் வெளியான போது பார்த்தீர்கள் என்றால், நான் அந்த பள்ளிகளுக்கும் கல்லூரிகளுக்கும் செல்கிற வாய்ப்பினை பெறக்கூடிய இடத்திலே போய் பார்த்தால், நான் சில கல்லூரிகளிலே போய் பேசுகிற போது கடைசியில 3000 4000 மாணவர்கள் வந்திருப்பாங்க. சில கல்லூரி 8000 மாணவர்கள், கும்பகோணத்தில் ஒரு கல்லூரிக்கு சென்று போன மாதம் 8000 மாணவர்கள். இப்ப எல்லா கல்லூரியுமே இடத்தால் ஆண்களும் பெண்களும் சேர்ந்து படிக்கிற கல்லூரிகள் தான் அதிகமாக இருக்கு. முன்ன மாதிரி தனியா பெண்களுக்கான கல்லூரி அதெல்லாம் ரொம்ப குறைந்து, இப்ப உங்களுக்கு சரியாக சொல்ல வேண்டும் என்றால் சிக்கலாய்க்கர் கல்லூரி, வாசவி கல்லூரி, இதெல்லாம் புகழ்மிக்க கல்லூரிகள் ஈரோட்டில். இதெல்லாம் ஆண்களுக்கான கல்லூரிகளாக இருந்து படிப்படியாக இப்போது 2 பேரும் சேர்ந்து படிக்கலாம் என்று வந்து இப்ப பெண்கள் சரிசமமாகவோ சில சமயங்களில் பெண்கள் அதிகமாகவோ படிக்கிற அளவுக்கு நாம் பார்க்கிறோம். நான் ஏன் சுட்டிக்காட்டுகிறேன் என்றால், அந்த 8000 மாணவர்கள் 6000 மாணவர்கள் திரண்டிருக்கிற அந்த கூட்டத்தில் கடைசியில நல்ல மதிப்பெண்கள் பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பரிசளிப்பு என்ற நிகழ்ச்சி கட்டாயமாக இருக்கும். அந்த நிகழ்ச்சியை பார்த்தால் அந்த பரிசளிப்பதற்கு அவர்கள் அழைத்து கொண்டே இருப்பார்கள். எல்லாம் பெண்களாக வந்து வரிசையாக பரிசுகளை வாங்குவார்கள். நான் பொறுக்க முடியாமல் கடைசியிலே தாராள நிலையத்திலே கேட்பேன், இந்த கோ எஜுகேஷன் சொன்னீர்கள், பார்த்தால் ஆண்கள் நிறைய அமர்ந்திருக்கிறார்கள், இந்த பெண்களுக்கு மட்டும்தான் போட்டி வைப்பீர்களா என்று கேட்டால், போட்டி எல்லோருக்கும் தான் இப்போ வெற்றி பெறும் உத்தரவு தானே மேடைக்கு வருவார்கள். உள்ளபடியே ஒரு நல்ல சமூக மாற்றம். நான் ஆண்களுக்கு எதிராக பெண்ணியம் என்பதை நான் ஏற்பதில்லை. பெண்ணியம் என்பது ஆண்களுக்கு எதிரானது அல்ல. சில பேர் பெண்ணியம் என்ற பெயரில் ஆண்களுக்கு எதிரான யுத்தத்தை தொடுப்பது பெண்ணியம் என்று சொல்கிறார்கள். அதை நாம் ஏற்பதற்கில்லை. ஆனால் பெண்கள் முன்னேறி வருகிறார்கள், சமமாக முன்னேறி வருகிறார்கள்.
33% நாடாளுமன்றத்திலும் சட்டமன்றத்திலும் ஒதுக்கீடு செய்ய வேண்டும் என்று கேட்கக்கூடிய பெண்கள் ஏறத்தாழ இருவரும் சமமாக இருக்கக்கூடிய இடத்தில் 75% 80% வெற்றி வாகை சொல்லிக் கொண்டு வருகிறார்கள். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில ஒரு படைப்பாளியாக ஒரு பெண் வந்திருக்கிறார். அதுவும் வள்ளுவத்தை பற்றி எழுதுகிறார், மீண்டும் மீண்டும் எழுதுகிறார். இதில் ஆராய்ச்சி இருக்கிறதா? நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி ஏராளமான ஆய்வு சான்றுகள். நான் ஏற்கனவே சாய சுப்பிரமணியம் அவருடைய வாரிசுதான் இந்த பெண்மணி என்று நான் சொல்லவில்லை, சொல்லக்கூடாது, அது வேறு. ஆனால் இந்த அந்த மாதிரி ஆற்றல் உள்ள ஆய்வாளர்களாக எதிர்காலத்தில் வருவதற்கான அந்த ஆர்வமும் அந்த அடித்தளமும் இந்த பெண்மணியிடம் தெரிகிறது என்று சொல்ல விரும்புகிறேன். ஆர்வம் முதலில் வேண்டும். நான் வேகமாக சொல்கிறேன், மிக வேகமாக சொல்கிறேன் என்ற உணர்வு இருக்கிறதல்லவா, அது மாதிரி ஒவ்வொருவருக்கும் தன்னம்பிக்கை ஆர்வமும் இருக்க வேண்டும். அது தன்னை பற்றி மிகைப்படுத்தி சொல்வதாக ஆகாது, தவறாக புரிந்து கொள்ளக்கூடாது. அதற்கு பதிலாக வேகமாக செல்வது சிலருக்கு இன்பம் இருக்கும், ஈடுபாடு இருக்கும். ஒரு செய்வார் திரும்ப செய். எந்த வேலை செய்தாலும் இப்போது நீங்கள் வந்து நாம் அமர்ந்திருந்தோம். இவர் நாட்டு பேசாமல் அமர்ந்திருந்தாலே இந்த கீழே போட்டிருக்கிற ஜமக்காலத்தை போடுவதற்கு 10-15 இளைஞர்கள், எனக்கு தெரிந்த இளைஞர்களை இங்கு அமர்ந்திருக்கிறார்கள். அப்படியே கண்ணை காட்டி விட்டால் போதும், காரியம் நடந்து. ஆனால் அப்படி 2-3 இளைஞர்களுக்கு இந்த கீழே பெட்ஷீட் எடுத்து போட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இவரால் கீழே நிற்க முடியவில்லை. எட்டி குதித்து போய் இவன் பெட்ஷீட் போட்டுக் கொண்டிருக்கிறார். அதுக்கு என்ன காரணம் என்றால் போட மாட்டார்களா? போடுவார்கள். ஆகவே நான் ஒரு எழுத்தாளர், நான் தனியாக நிற்பவன் என்ற ஒளிவட்டம் எனக்கு உள்ளவன், நான் தான் இது நாயகன் என்று நினைக்காமல் தொண்டனாகும் தலைவர் என்பவர் யார் என்றால் தலைமை தொண்டன் தான் தலைவர். ஆகவே அது மட்டுமல்ல, ஒரு பொறியாளர் எப்படின்னா டாக்டர் ஒரு பெண்ணாக இருப்பார், ஒரு டீச்சர் ஆசிரியை பெண்ணாக இருப்பார். ஆனால் இப்போது சமீப காலத்தில் அதுவும் இந்த கல்பனா சாவ்லா அங்க சண்டிகர்ல பஞ்சாப் யூனிவர்சிட்டியில போய் சேர்ந்தபோது ஒரே ஒரு பெண்மணி தான், அந்த ஒரு பெண்மணி மட்டும் தான் சேர்ந்திருக்கிறார். அட்டம்படிக்கு சேர்ந்திருக்கிறார். வீட்டு உள்ள வேண்டாம்னு சொன்னார். நீ வேற இடத்துல படி, நீ ஒரே ஒரு பெண்மணி இருக்கிற படிக்க வேண்டாம். முத்துலட்சுமி ரெட்டி புதுக்கோட்டை கல்லூரியில் சேர்ந்தபோது ஒரே ஒரு பெண்மணி தான், யாரும் சேரவில்லை. அந்த பெண்மணி எவ்வளவு தொந்தரவு வந்திருக்கு என்பதை யோசித்து பாருங்கள். 2000 ஆண்கள் ஒரே பெண். ஆகவே இருந்த நிலை மாறி இப்போது பொறியாளர்களாக பல பெண்கள் வந்திருப்பதை, ஆயிரக்கணக்கான பெண்கள் தமிழ்நாட்டில் வந்திருப்பதை நாம் பார்க்கிறோம். ஆகவே ஒரு பெண் ஒரு பொறியாளர் என்பதே சிறப்பு, ஒரு பொறியாளர் எழுத்தாளர் என்பது அதோடு சிறப்பு. பெரும்பாலும் இந்த பொறியாளர்களாக வந்தவர்கள், எழுத்தாளர்களாக வரக்கூடியவர் யார்? தமிழ் ஆசிரியர்கள் வருவார்கள். ஆனால் இங்க பொறியாளர் சண்முகம் அவர்கள் இங்க எடுத்துக்காட்டாக கடைசியில் அமர்ந்திருக்கிறார். மிக அற்புதமான முறையிலே, மிக மிக அற்புதமான முறையிலே, ஆழமான முறையில் ஆய்வு நோக்கி இந்த வள்ளுவத்தை அறிந்தவர். ஆகவே பொறியாளர்களாக மாறி வருகிற போது மெத்தொட்ட மகிழ்ச்சியாக இருக்கிறது. ஒரு பொறியாளர் எழுத்தாளராகவும் பரிணாம வளர்ச்சி பெற்றிருக்கிறார். அதிலும் புத்தகங்களை, நல்ல புத்தகங்களை எழுதி கொண்டிருக்கிறார். இப்போ அந்த வள்ளுவமும் விவிலியம், இன்னொரு சின்ன செய்தியை சொல்ல விரும்புகிறேன். புத்தகம், பொதுவாக புத்தகம் என்றால் அதனுடைய சக்தியை அளவிட முடியாது. இந்த சக்தியை உணர்ந்த காரணத்தால் மக்கள் சிந்தனை பேரவை ஈரோடு புத்தக திருவிழாவை மிகுந்த சிரமப்பட்டு நடத்தி கொண்டது. மிகுந்த சிரமம். 10 ஆண்டு காலமாக நடத்தி வருகிறோம் என்று சொன்னால் நுழைவு கட்டணம் கூட இல்லாமல், டெல்லியில 20 ரூபாய் நுழைவு கட்டணம் மத்திய அரசாங்கமே நடத்துகிறது ஆண்டுதோறும். ஆனால் மத்திய அரசாங்கத்தினுடைய இடம் பிரகதி மைதானம், அங்கு நடத்துகிறார். நுழைவு கட்டணம் 20 ரூபாய். சென்னையில் புத்தக நிறுவனங்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு சங்கம் வைத்திருக்கிறார்கள். அவர்கள் தன்னுடைய சரக்குக்கு சந்தையிட முயற்சியாக ஒரு புத்தக திருவிழாவை நடத்துகிறார்கள். பாராட்டத்தக்கதான், வரவேற்கத்தக்கதான். நுழைவு கட்டணம் 10 ரூபாய். ஆனால் 10 ஆண்டு காலமாக மக்கள் சிந்தனை பேரவை ஈரோடு நடத்துகிற புத்தக திருவிழா தரமானதாக, இந்த அரசாங்க மருத்துவமனை, அரசாங்க பள்ளிக்கூடத்தை பற்றி சொல்வார், இலவசமாக அனுமதிப்போம் என்று. ஆனால் அனுமதி இலவசம் என்றாலே அங்கு தரவில்லை என்ற அர்த்தம். அப்படி ஆகிவிட்டது. ஆனால் தரமாக விதிவிலக்காக சில பள்ளிக்கூடங்கள், ஆசிரியர் பெருமக்கள் இருப்பதை அங்கீகரிக்க வேண்டும். ஆனால் ஈரோடு புத்தக திருவிழாவை பொறுத்தளவிலே அனுமதி இலவசம். ஆனாலும் உலக தரம். அனுமதி இலவசமாக இருந்தால் சடங்காக நடத்த வேண்டும் என்ற அவசியம் இல்லை.
ஆகவே ஏனென்றால் புத்தக வாசிப்பின் மூலமாக மக்களுக்கு மாபெரும் பண்பாட்டு மாற்றம் ஏற்படும். ஒரு அறிவார்ந்த மக்கள் உருவாவார்கள். இன்று இல்லாவிட்டால் 25 ஆண்டு காலம் கழித்தாவது மாபெரும் சமுதாயம் உருவாகும். அந்த சமுதாயத்துக்கு புத்தக வாசிப்பு அடித்தளமாக இருக்கும் என்ற காரணத்தால் தான் உதாரணத்துக்கு ஒன்றை சொல்கிறேன். ஏனென்றால் இங்கிருந்து சொல்வது சால பொருத்தம் என்று கருதுகிறேன். உங்களில் சிலருக்கு கூட தெரிந்திருக்கலாம். ஆர்எஸ் ஜேக்கப் என்று ஒரு எழுத்தாளர் இருக்கிறார். என்ன ஒரு துரதிஷ்டம் என்றால் நம்ம தமிழ்நாட்டில் 150 புத்தகங்களுக்கு மேல் எழுதிவிட்டார். அவருக்கு வயது 90. அவர் சென்னையிலே வாழ்கிறார். அவர் மகள் வீட்டில் பாளையங்கோட்டை சொந்த ஊர். அவர் சென்னையிலே மகள் வீட்டில் இருப்பதாக தொலைபேசியில் சொன்னவர்கள் நான் சென்னைக்கு சென்று அவரை சந்தித்தேன். சென்ற ஆண்டுக்கு முந்தைய ஆண்டு சந்தித்த ஐயா திடீர்னு உள்ளே வருகிறேன். 90வது வயதில் தன்னுடைய 150வது புத்தகத்திற்கு பிழை திருத்தம் செய்து கொண்டிருக்கிறார். 150வது புத்தகம். ஏதோ 30 வயது இளைஞனை போல உற்சாகமான பிழை திருத்தம் செய்கிறார். கண்ணாடி போட்டுக்கொண்டு பிழை திருத்தம் செய்து கொண்டிருக்கிறார் மகள் வீட்டில். மகளை பார்த்தாலே அவை பிராட்டி போல இருக்கிறது. மகள் என்று சொன்னவர்கள் அவை பிராட்டி வருவது போல். அப்படி என்றால் இவர் எப்படி இருப்பார்? ஆனால் எவ்வளவு உற்சாகம், எவ்வளவு எழுச்சி, போனவர்கள் வரவேற்பு, ஒரு காப்பி கொடுத்தவர் சந்தித்து கடைசியிலே பேசியவர், ஐயா நீங்கள் ஈரோடு புத்தக திருவிழாவுக்கு வர வேண்டும் என்று நான் கேட்கிறேன். எதற்காக வர வேண்டும் என்று கேட்டார். உங்களை பாராட்டுகிறோம். 2 ஆண்டுகளுக்கு முன்பு கடைசியில் என் உடனே அவ்வளவு தூரம் வர முடியுமா என்று தெரியவில்லை. எங்கள் மகன்கள் ஒத்துக்கொள்ள வேண்டும். என் மகனும் ஒரு பெரிய கவிஞராக எழுத்தாளராக இருக்கிறார். நீ அவரையும் ஒரு வார்த்தை கேட்டுக்கொள்ளுங்கள், நான் மருத்துவரையும் கேட்டுக்கொள்கிறேன் என்றெல்லாம் சொல்லிவிட்டு ஒரு வார காலம் கழித்து ஒப்புதல் அளித்தார். அவர் வந்து இந்த ரயில்வே ஸ்டேஷன் இறங்கினவர் நாங்கள் வரவேற்று இதே விடுதியில் தான் தங்க வைத்தோம். காலையிலே வந்து வரவேற்று தங்க வைத்த இடத்தில் நான் வந்து அமர்ந்தவுடன் அவரை கேட்டேன், ஐயா ஆர்எஸ் ஜேக்கப் அவர்களே, அவர் கிறிஸ்துவர் மட்டுமல்ல, கிறிஸ்துவ மதத்தில் ஆழமான பிடிப்புள்ளவர். அந்த 150 புத்தகங்களில் ஏறத்தாழ ஒரு 60-70 புத்தகங்கள் கிறிஸ்துவ மதத்தை பற்றியான புத்தகம். மத நம்பிக்கை ஆழமாக உள்ளவர் என்பது மட்டுமல்ல, மதம் சார்ந்த நூல்களை எழுதியவர், அறிவார்ந்த பெருமகனார். அவர் ஏராளமான நாவல்களை எழுதியிருக்கிறார், சிறுகதைகள் எழுதியிருக்கிறார். அப்படிப்பட்ட மனிதரை ஒரு அங்கீகரிக்க வேண்டும் என்பதற்காக இந்த தமிழ் கூறும் நிலுவையில் ஒரு 10,000 மக்கள் கூடுகிற அந்த மாலை நேரத்தில் அவரை அறிமுகப்படுத்த வேண்டும், அவரை பற்றி 4 வார்த்தை சொல்ல என்பதற்காக அவரை அழைத்திருந்தோம். விடுதிக்கு வந்து இறங்கியவுடன் அமர்ந்தவுடன் அவருக்கு ஒரு கேள்வி கேட்டேன், ஐயா நீங்கள் வாத்தியார் என்ற ஒரு நாவல் எழுதியிருக்கிறீர்கள். அந்த காலத்தில் நான் சொல்வது 50-60 ஆண்டுகளுக்கு முன்பு நீங்க எழுதிய நாவலுக்கு பெயர் வாத்தியார், இன்னொரு நாவலுக்கு பெயர் மரணவாயி. இந்த 2 நாவல்களையும் நாங்கள் வாசித்திருக்கிறோம். 10-12 நாடுகளுக்கு முன்பு வாசித்திருக்கிறோம். அந்த நாவல்களில் உங்கள் வாழ்க்கையை பற்றியும் நிறைய சொல்லி இருக்கிறீர்கள். பிறகு உங்க வாழ்க்கை வரலாற்றை பலரோடு கேட்டு தெரிந்திருக்கிறோம், நீங்கள் கொடுத்த பேட்டி படித்திருக்கிறோம் என்றெல்லாம் சொல்லிவிட்டு கடைசியில் எப்படி அப்படிப்பட்ட ஒரு அருமையான நாவலை அந்த காலத்தில் எழுதினீர்கள் என்றெல்லாம் கேட்டுவிட்டு கடைசியே ஒரு கேள்வி கேட்டேன், ஐயா அந்த காலத்திலேயே உங்களை காவல்துறை கைது செய்து விட்டார்களாமே, கைது செய்து சித்திரவதை செய்தார்களாமே என்றெல்லாம் கேட்ட பிறகு தூண்டி விட்ட பிறகு இதே விடுதியிலே காபி சாப்பிட்டு விட்டு காலையிலே சொன்னார், தம்பி அதெல்லாம் தெரிந்து வைத்திருக்கிறீர்களா, நீங்கள் எழுத்தாளர் என்பதால் மட்டுமல்ல சமூக போராளி என்பதால் உங்களை அழைத்திருக்கிறோம் என்று சொல்லிவிட்டு கடைசியில் அவர் வாழ்க்கையை பற்றி சொன்னபோது சொன்னார், 20 வயது கட்டிடம் காலியாக இருந்த போது ஒரு பள்ளி ஆசிரியராக இருந்தார். ஆகவேதான் வாத்தியார். ஒரு பள்ளி ஆசிரியராக இருந்தார். அந்த பள்ளிக்கூட ஆசிரியராக இருக்கிற போது பெரிய தலைவர்களோடு நெருக்கமான தொடர்பு வைத்திருந்தார். திடீரென்று கைது செய்யப்படுகிறார். காவல்துறை வருகிறார்கள், பள்ளிக்கூடத்தில் வந்து கைது செய்யப்பட்டார். 20 வயது மட்டும்தான். கைது செய்து கொண்டு போய் அவரை கொண்டு போய் சித்திரவதை செய்கிறார். எப்படிப்பட்ட சித்திரவதை தெரியுமா? அந்த ஆர்எஸ் ஜேக்கப் என்ற ஒரு மாபெரும் போராளியாக விளங்கிய எழுத்தாளர், அந்த புத்தகத்தை மிகச்சிறந்த புத்தகங்களை பிற்காலத்தில் எழுதிய அந்த எழுத்தாளர் 20 வயதிலே அகப்பட்ட சிரமங்களையும் சிக்கல்களையும் சித்திரவதைகளையும் வாயா சொல்ல முடியாது. அதில் ஒன்றே ஒன்று என்னவென்றால், ஒரு 14:10 எங்க காவல் நிலையத்தில் அந்த அறையிலே சவுக்கிலே அடிக்கிறார். அடிக்கிற போது என்ன கேட்கிறார்கள், அந்த தலைவர் எங்கே, இந்த தலைவர் எங்கே என்று நெல்லை சதி வழக்கில் ஈடுபட்ட தேசபக்த தலைவர், அந்த தலைவரின் பெயரை சொல்லி அந்த தலைவர் எங்கே கேட்கிறார். இவர் தெரியாது, தெரியாததால் மறுபடியும் அடி, தெரியாது. அதற்கு பிறகு 10-20 முறை அந்த சவுக்கில் அடித்த பிறகு ஆவேசப்பட்ட போலீசார், காட்டுமிராண்டியாக இருந்த போலீசார் ஆத்திரம் தீர அடித்தார். சட்டையே இல்லாமல் நிற்க வைத்திருந்த, கீழே ஒரு சின்ன துணியை மட்டும் கட்ட வைக்கப்பட்டு நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த கட்டிடம் காலியான இளைஞன் கடைசியில் அந்த சவுக்கு நுனி அடிக்கப்பட்டு மறுபடியும் திரும்பி எடுக்கப்படுகிற போது அந்த சவுக்கு நுனியில் சதைப்பட்டு, அந்த சதைப்பட்டு வெளியே வந்த பிறகு அதிலிருந்து ரத்தம் பீரிட்டு அது எடுக்கிற போது சவுத்தில் போய் அடிக்கிறது. அந்த தன்னுடைய சதை போய் சவுத்தில் அடிப்பதை தன் கண்ணாலேயே பார்க்கிறார்.
அது மட்டுமல்ல, அந்த கால் 2 கால் இருக்கிறதே, அந்த கால் 2ஐயும் இப்படி அப்படி அமர வைத்து விட்டு அந்த 2 கால் மேல இருக்கிற அந்த எலும்பின் மீது அந்த குண்டாந்தடியாக இருக்கிற அந்த ரூல் தடி என்று சொல்கிறவன் அந்த தடியை போலீசார் வைத்து அப்படியே உருட்டுகிறார். அந்த தலைவர் எங்கே, இந்த தலைவர் எங்கே? தெரியாது, தெரியாது ஐயா, எனக்கு தெரியாது. இவ்வளவுதான் பதில். கடைசியில் நான் கேட்டேன், இந்த கதை எனக்கு தெரியும் ஐயா, உங்கள் நீங்கள் சித்திரவதைப்பட்ட கதை எனக்கு தெரியும், தெரிந்துதான் உங்களை அழைத்திருக்கிறோம். எப்படி தெரியாது என்று சொன்னீர்களே, உண்மையாகவே உங்களுக்கு தெரியாதா என்று நான் கேட்டேன். இதுதான் அந்த கிளைமேக்ஸ் காட்சி. அவர் சொன்னார், எனக்கு எப்படி தம்பி தெரியாமல் இருக்கும், நீங்க கூறியது சொல்கிறீங்களே என்ற வார்த்தை நாங்கள் சின்ன பையனாக இருந்தபோது 18-19 வயது பையனாக இருந்தபோது எனக்கு பரிச்சயமான வார்த்தை. கூரியர், ப்ரொஃபஷனல் கூரியர் என்றெல்லாம் கூரியர் சொல்கிறோம் அல்லவா? இந்த கூரியர் வந்தவர்கள் நமக்கு கூரியரை தெரியும். ஆனால் அந்த காலத்தில் நான் கூரியராக இருந்தேன். கூரியர் என்றால் ஒரு தலைவர் காட்டுக்குள் ஒளிந்திருப்பார், இன்னொரு தலைவர் இன்னொரு தலைவராக இருப்பார், தேசபக்த தலைவர்கள். அந்த தலைவருக்கு கடிதம் கொண்டு போய் கொடுக்க வேண்டும் அல்லவா? அந்த கடிதம் கொண்டு போய் கொடுத்த வேலையை நான் தான் செய்தேன். நான் தான் கூரியர். வாத்தியாராக இருந்து கொண்டு அந்த வேலையை செய்தேன், இரவு நேரத்தில் செய்தேன். ஆகவே எல்லா தலைவர்களும் எங்கு இருக்கிறார்கள் என்று துல்லியமாக எனக்கு தெரியும். நான் ஒருவர் மட்டும்தான் கூரியர். அந்த தலைவருக்கு வேண்டுமானால் தெரியாமல் இருக்கலாம். இந்த இடத்தில் இருக்கிற தலைவருக்கு அந்த தலைவர் எங்க இருக்கிறார் என்று தெரியாது. அவர் கூட்டம் போடுகிற போது தெரியும், காட்டுக்குள் கூட்டம் போடுகிற போது தெரியுமே தவிர கூட்டத்தில் இருந்து பிரிந்து போனால் ஒருவருக்கு தெரியாது. தெரிந்தால் ஒருவர் அகப்பட்டுக் கொண்டால், சித்திரத்தை செய்யப்பட்டால் இன்னொருவர் காட்டி கொடுத்து விடக் கூடாது என்பதற்காக ஒருவருக்கு தெரியாமல் இருப்பார். ஆனால் எனக்கு எல்லா தலைவரும் இருப்பிடமும் தெரியும். அப்புறம் எப்படி ஐயா தெரியாது தெரியாது என்று சதை பீத்துக் கொண்டு வந்து ரத்தம் பீரிட்டு வருகிற போதும் அந்த ரூல் தடியிலே அப்படியே காலை எலும்பி இருக்கிற போதும் சொன்னீர்கள், எப்படியா சொன்னீர்கள் என்று நான் கேட்டேன். அதற்கு ஆர்.எஸ். ஜேக்கப் சொன்ன பதில் என்ன தெரியுமா? தம்பி, எப்படி செய்தீர்கள் ஒரு வார்த்தை கேட்டுவிட்டாய். ஒருவேளை இந்த மாதிரி அடிபட்டு இன்னும் கொஞ்ச நாள், ஒரு 2 மாத காலம் இது மாதிரி அடிபட்டேன், இன்னும் 1 மாத காலம் அப்படி அடிபட்டு இருந்தால் நான் உயிர் போயிருக்கும். நிச்சயமாக நான் சிறைக்குள்ள இருந்தபோது நினைத்தேன், எப்படி இருந்தாலும் உயிர் போய்விடும் என்று. ஒருவேளை என் உயிரை போயிருந்தாலும் உயிர் போகவே தவிர அந்த தலைவரை இருப்பிடத்தை சொல்ல மாட்டேன். அதுதானே எப்படி சாத்தியம்? இந்த இளைஞர் பட்டாளத்துக்கு அந்த ரகசியம் தெரிய வேண்டாமா? எப்படி சாத்தியம் என்று கேட்டபோது சொன்னார், அதைத்தான் இந்த மணிமண்டபத்தில் இருக்கிற மக்கள் அனைவருக்கும் நெஞ்சில் ஆழமாக பதிய வைக்க விரும்புகிறேன். வேறொன்றுமில்லை தம்பி, நான் பைபிளை படித்துக் கொண்டிருந்தவன். பைபிளை மட்டும்தான், எதை படித்தாலும் அடிக்கடி ஏதாவது ஒன்று படித்தால், ஏதாவது ஒரு புத்தகத்தை அடிக்கடி படித்தால் என்ன சொல்வார்கள்? பைபிளை படிப்பது போல அடிக்கடி படிக்கிறான் என்று சொல்வார். ஒரு திருக்குறளை வைத்துக் கொள்ளுங்கள், தினசரி எடுத்து திருக்குறளை பற்றி என்ன பைபிளாவது திரும்ப திரும்ப படிக்கிறார் என்று கேட்பார்கள் அல்லவா என்று அவர் பதிலளித்தார். சொல்லிவிட்டு சொன்னார், அவ்வாறு பைபிளை போல் ஒரு புத்தகத்தை நான் கைது செய்யப்படுவதற்கு முன்பு 2 மாத காலத்துக்கு முன்பு படிக்கிற வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. அந்த ஒரு புத்தகத்தை மட்டும் 1 மாத காலம் திரும்ப திரும்ப படித்தேன். அந்த புத்தகத்துக்கு பெயர் ஆங்கில புத்தகம், நோட்ஸ் ஃப்ரம் கேலோஸ் என்று சொல்லக்கூடிய அந்த புத்தகத்தின் பெயர். நோட்ஸ் ஃப்ரம் கேலோஸ் என்றால் பிற்காலத்திலே இப்போது தமிழில் வந்துவிட்டது. அப்போது நான் படிக்கிறது தமிழில் வரலை. ஜூலியஸ் பூசிக் என்று சொல்லக்கூடிய உலக புரட்சியாளர் எழுதிய புத்தகம், தூக்குமேடை குறிப்புகள் என்று இப்போது வந்திருக்கிறது, தமிழில் வந்திருக்கு. நோட்ஸ் ஃப்ரம் கேலோஸ் என்று சொல்லக்கூடிய அந்த புத்தகம். அந்த ஒரு புத்தகம் எங்கோ ஆங்கில புத்தகம் கிடைத்தது. 1 மாத காலம் பைபிளை படிப்பது போல் திரும்ப திரும்ப படித்தேன். அந்த ஒரு புத்தகத்தை படித்த காரணத்தால் தான் உயிர் போனாலும் தேச பக்தர்களை, போராளிகளை காட்டிக் கொடுக்க கூடாது என்று சிந்தனை வந்தது. ஒருவேளை இந்த புத்தகத்தை படிக்கிற வாய்ப்பை நான் பெற்றிராமல் இருந்திருந்தால் என்ன செய்திருப்பேன் என்று தெரியாது. அந்த புத்தகம் தான் என் நாடி நரம்பி ரத்த நாளங்களில் அந்த புத்தகத்தின் கருத்துக்கள் உள்ளே போய் என்னை 20 மனிதராக ஆக்கியது என்று சொன்னார். புத்தகத்தின் பெருமைகள் என்று சாதாரண பெருமைகளா? ஆகவே எழுதியவர் ஒரு பெண், எழுதிய ஒரு புத்தகம் என்பதால் உடனடியாக ஒத்துக்கொண்டு இங்கு வந்து நிற்கிறேன். நான் இந்த புத்தகத்தை பற்றி பேச வேண்டும், இன்னும் அறிஞர்கள் எடுத்தவுடன் என்னை பேச சொல்வார்கள் நானும் எதிர்பார்க்கவில்லை. இன்னொன்று, எடுத்தவுடன் படைப்பாளி பேசியும் இங்குதான் பார்க்கிறேன். அவர் கடைசியில் தான் ஏற்புரை என்று நிகழ்த்துவார்கள். ஏற்புரை என்று நிகழ்த்துவதா என்ன அர்த்தம்? அவர் முடிவு செய்து விட்டார். இவர் எடுத்தவுடன் நூலாசிரியர் பேசுவார் சொன்னவுடன் நான் முடிவு செய்து விட்டேன். என்ன முடிவு என்றால்,
ஏற்புரை என்றாலே பாராட்டுக்கு ஏற்புரை. ஆகவே நீங்கள் பாராட்ட வேண்டாம், நான் ஏற்க வேண்டாம். நான் இந்த புத்தகத்தை பத்தி நானே 4 பேர் சொல்லிவிடுகிறேன். புத்தகத்தை பத்தி சொல்லுகிற வேலை எனக்கு இருக்கட்டும். புத்தகத்தை பத்தி ஏதாவது சொல்லுகிற மிச்சம் இருக்கிற வேலை இருந்தால், மிச்சம் இல்லாதவர்கள் அவரே சொல்லிவிட்டார். முக்கியமானது மிச்சம் இருந்தால் நீங்களும் ஆளு கொஞ்சமாக சொல்லுங்கள். சேர்ந்து இந்த புத்தகத்தை அவர்கள் வருகிற போது நான் சொன்னேன், ஐயா சாலமன் பாப்பையா அவர்களிடத்தில் நான் முன்னுரை கேட்டிருக்கிறேன் சொன்னார். அப்ப என்ன துணிச்சல்னா ஆச்சரியமாக இருந்தது. அது துணிச்சல் சொல்வதா, அது இன்னும் அந்த அனுபவம் ஏற்படவில்லை என்று புரிந்து கொள்வதா என்று எனக்கு தெரியவில்லை. இந்த பெருமக்கள் யார் யாரும் ஏற்கனவே ஒரு முறை அனைவரும் இளங்குமரனார் இடத்துல முன்னுரை பெற்றுள்ளார் என்று கருதுகிறேன். சங்ககிரியிலே வெளியிடப்பட்ட அந்த புத்தக நூல் வெளியீட்டு விழாவில் நானும் பங்கேற்றேன். அப்ப அவர்கள் சொன்னேன், இளங்குமரனார் அவரிடத்திலே முன்னுரை பெற்றிருப்பது என்பது இந்த புத்தகத்திற்கு மலர்வு சூட்டுவது போல. எல்லாமே முன்னுரை எழுதிவிட மாட்டார்கள். புத்தகம் பண்ணி கொடுத்தோன்னே இந்த புத்தகத்துக்கு முன்னுரை எழுதுங்கள் என்றால் வேண்டுமானால் 4 வார்த்தை வாழ்த்துறையாக மகிழ்ச்சி எதிர்காலத்தில் நல்ல புத்தகங்கள் எழுத வாழ்த்துகிறேன் அப்படி என்றால் என்ன அர்த்தம்? சில புத்தகங்களை நான் பார்த்துக்கிறேன், எடுத்தவுடன் வாழ்த்துறை இருக்கும். எதிர்காலத்தில் மிகச்சிறந்த புத்தகம் எழுதுவார்கள் என்று நம்புகிறேன், இந்த புத்தகத்தை வாழ்த்துகிறேன். எதிர்காலத்தில் வர இருக்கும் அந்த புத்தகங்களே வாழ்த்துகிறேன் என்றால் என்ன அர்த்தம்? ஆகவே அப்படி பெரியவர் என்ன செய்வார்கள்? நம்ம அவருக்கும் வேண்டாம், எழுதவும் வேண்டும். ஆனால் நான் எழுதினால் அது பிரச்சனை. சிவத்தம்பி சிவத்தம்பி என்று ஒரு வருகிறார், இலங்கையிலே ஒரு பெரிய பேரறிஞர், இப்போதான் மரணம் அடைந்தார். அப்படிப்பட்ட உலகத்தின் மாமேதை. நல்ல வேலை, எனக்கு ஒரு மகிழ்ச்சி என்னன்னா அவன் எல்லாம் மக்கள் சிந்தனை பேரவை ஏற்கனவே ஈரோட்டுக்கு அழைத்து வந்து விட்டார். சிவத்தம்பி அவர் உலக தமிழறிஞர்களின் முதல் மனிதர். ஏற்கனவே உலக தமிழர் முதல் மனிதராக இருந்தவர் கைலாசபதி. ஆகவே அந்த சிவத்தம்பி ஒரு புத்தகத்துக்கு முன்னுரை எழுதியிருக்கிறார் என்றால் முன்னுரை சிவத்தம்பியா எழுதியிருக்கிறார் என்று கேட்பார்கள். அது மாதிரி இந்த புத்தகத்துக்கு இளங்குமரனார் எந்த புத்தகத்துக்கு எழுதியிருந்தால் இந்த புத்தகத்தை யார் யாரும் கேட்டிருக்கேன் என்று கேட்டால் வரிசையாக பெயரை சொன்னார்கள். இவரெல்லாம் சந்தித்து விட்டீர்களா என்று கேட்டால் இல்ல புத்தகத்தை அனுப்பி இருக்கிறோம். உடனே அவன் கேட்டேன், இந்த அனுப்பப்பட்ட புத்தகம் எல்லாம் கிடக்கின்றன பாருங்கள். ஒரு 30 புத்தகங்கள் முன்னுரைக்காக வந்த புத்தகங்கள் அடுக்கடுக்காக இருக்கிறது. நான் உதாசீனம் செய்யவில்லை, வேலை நேரம் இருக்காது. நிமிட கணக்கு அவங்களுக்கெல்லாம் நேரம் இருக்காது. நீங்க சொன்ன சாலமன் பாப்பையாவுக்கு மற்றவர்களுக்கு யாரும் உதாசீனம் செய்ய மாட்டார்கள், நேரம் இருக்காது. ஆகிய நேரத்தை ஒதுக்க வேண்டும் என்றால் நீங்க நிர்பந்தம் செய்ய வேண்டும். நிர்பந்தம் செய்ய வேண்டும் என்றால் நேரை செல்ல வேண்டும் என்று அவரிடத்திலே சொன்னேன். ஆனா என்ன ஆச்சரியம் துணிச்சல் என்றால், சாலமன் பாப்பாவிடத்திலே நான் சொன்ன பிறகு நேரில் சென்றிருக்கிறார் என்பதை இவர் பேசியிருந்து அறிகிறேன். ஆனா மற்ற இடத்துல நேரிலே செல்லாமலேயே இவரை பார்க்காமலேயே இந்த படைப்பை மட்டும் பார்த்து முன்னுரை எழுதியிருக்கிறார்கள். ஆகவே முன்னுரை அப்படிப்பட்ட எழுதிய பெருமக்களையும் பாராட்ட வேண்டும். எழுத இருக்கிற சாலமன் பாப்பையா அவர்கள் இன்னும் பாராட்ட வேண்டும். ஏன்னா அவரு திருக்குறள் சார்ந்த தமிழறிஞர் என்பது மட்டுமல்ல, திருக்குறள் அவர் நிறைய புத்தகங்கள் எழுதியிருக்கிறார். திருக்குறள் தொடர்பான முறையிலே தனிப்பட்ட ஆய்வுகள் செய்திருக்கிறார். சமீப காலத்திலே அவர் எழுதிய திருக்குறள் பெரும் விவாதத்தில் கூட வந்தது. திருக்குறள் பற்றியான திருக்குறள் ஒரே எழுதுவது என்பது ஏதோ சும்மா எழுதுவதல்ல, ஒரு கதை எழுதுவதல்ல. பல்வேறு இடங்களில் இருந்து மனக்குறவுகள் என்று அந்த காலத்தில் எழுதிய உரையும் மூவா அவர்கள் உரையும் இப்ப சிற்பி பாலசுப்ரமணியம் அவர்கள் எளிய முறையிலே உரை எழுதியிருக்கிறார். பேரறிஞர் மக்கள் உரை எழுதியிருக்கிறார். இன்னும் சில பேர் கதையாக, அதாவது அந்த குரலை புரிய வைக்க வேண்டும் என்பதற்காக எளிய முறையில் ஒரு கதை சொல்வார். கதை சொல்லி அது உரைன்னு சொல்ல முடியாது, கதை. அந்த கதை தவறு இல்லை, குழந்தைகளுக்கு புரிய வேண்டும் என்றால் எளிய முறையில் சொல்லப்பட வேண்டும் என்று. ஆனால் இந்த வள்ளுவம் இல்லையும் என்று சொல்லக்கூடிய விவிலியம் என்று சொல்லக்கூடிய இந்த புத்தகத்தில் இரண்டையும் ஒப்பிட்டு இதுல ஒரு விஷயம். சில பேர் என்ன செய்கிறார்கள் சமீப காலத்தில் என்றால், அறிஞர் மக்கள் குறிப்பாக சண்முகம் போன்றவர்களுக்கு எல்லாம் நன்றாக தெரியும், வள்ளுவர் கிறிஸ்துவ மதத்தை சார்ந்தவர் என்று சிலர் சொல்கிறார்கள். இன்னும் சில பேர் என்ன தெரியுமா, வள்ளுவர் இஸ்லாமிய மதத்தை சார்ந்தவர் என்று கட்டுரைகள் வந்திருக்கின்றன. அப்புறம் வள்ளுவர் நெசவாள குடும்பத்திலே சேர்ந்தவர், மயிலாப்பூரில் பிறந்தவர். இது நாமளே பாடப்புத்தகத்தில் படித்திருக்கிறோம், நெசவாள குடும்பத்திலே சேர்ந்தவர். இப்ப எல்லாருமே, எல்லா சாதிக்காரங்களும் எல்லா மதத்துக்காரங்களும் இப்ப நம்ம கிட்ட வாழ்ந்துட்டு இருக்கிறவங்கள ஒரு ஆளை தேடாம ஒரு 1000 வருஷத்துக்கு மேல 2000 வருஷத்துக்கு செத்து போனது புதைகுழி ஆராய்ச்சி மாதிரி பண்ணி அகழ் ஆராய்ச்சி பண்ணி அவன் எங்க ஆளு பூணூல் போட்டு விட்டா பெருமையெல்லாம் உண்டு. வள்ளுவர் எங்கால் பூணூல் போட்டுக்கிறாங்க என்று இப்ப பூணூல் போட்டிருக்கிறாங்க. அவங்க ஒரு பூணூல 2000 வருஷத்துக்கு பிறகு போட்டு விட்டாங்க. வள்ளுவம் என்ற திருவள்ளுவர் என்ற பெயரும் அல்லது திருக்குறள் என்ற பெயரும் அல்லது திருவள்ளுவர் என்ற உருவமும் அவர் வச்சிருக்கிற தாடியும் சொல்லாமுடியும்
எல்லாமே கற்பனை தானே, இது உண்மை அல்ல அல்லவா? தயவு செய்து மனித குலத்திற்காக ஒரு தமிழை எழுதியது திருக்குறளை தவிர எந்த சமயம் சார்ந்தவர்கள் அவர் சமயம் சார்ந்த வாழவில்லை என்பதுதான் அவருக்கு பெருமை என நான் கருதுகிறேன். சமயம் சார்ந்தே வாழவில்லை. நம் தமிழுக்கும் பெருமை, அவருக்கும் பெருமை, நமக்கும் பெருமை. சமயம் சாராதவர் வள்ளுவர். வள்ளுவர் மட்டுமா? சங்கத்தமிழும். சங்கத்தமிழ் மட்டுமா? இந்த மண்ணுக்கு தானே சித்தர்கள் பிறந்த பெருமை உண்டு. தந்தை பெரியாரை பற்றி சொல்லுகிற போது அந்த சித்தர் வழியாக வந்த வெடிப்புற பிறந்தவர் தான் தந்தை பெரியார். சித்தர் பெரியார் சொன்னதே அந்த காலத்திலே சித்தர்கள், தமிழ் சித்தர்கள் சொல்லியிருக்கிறார். இன்னும் கடுமையாக சொல்லியிருக்கிறார். அந்த கடுமையாக சொன்னதனுடைய இந்த காலத்து வாரிசாகத்தான் பெரியாரே வந்தார். நான் ஏன் குறிப்பிடுகிறேன், வள்ளலாராக இருந்தாலும் இப்போது வரக்கூடிய யாராக இருந்தாலும் சமய சார்பில்லாத ஆன்மீகம் என்று சொல்கிறார்களே, அந்த சமய சார்பில்லாத ஒரு இலக்கியத்தை, மாபெரும் நீதி நூலை படைத்துக் கொடுத்த காரணத்தால் அந்த காலத்தில் இருந்திருக்கிறார். இத விவிலியத்திலும் இது போன்ற கருத்துக்கள் மிகச் சிறப்பாக நானும் இதுல நிறைய அடிக்கொண்டு வைத்திருக்கிறேன். எனக்கு விவிலியத்தில் திருவள்ளுவருடைய திருக்குறளில் இருக்கிற பரிச்சயம் மாதிரி விவிலியத்தில் எனக்கு பரிச்சயம் கிடையாது. வாசித்திருக்கிறோம், அகாடமிக் இன்ட்ரெஸ்ட் என்று சொல்லுவார்களே, அதுபோல வாசித்திருக்கிறோம். இங்க கூட பார்த்தீர்கள் என்றால் புத்தக திருவிழாவிலே ராமகிருஷ்ண மடத்துக்கு ஒரு அரங்கம் இருக்கு. ராமகிருஷ்ண மடத்துக்கு அதே மாதிரி இஸ்லாமியர்களுக்கு இஸ்லாமிக் பவுண்டேஷன் ட்ரஸ்ட் IFT என்று சொல்லக்கூடிய ஒரு பேரமைப்பு இருக்கிறது. அவர்கள் புத்தகத்தை கொண்டு வந்து வைத்திருப்பார்கள். நாமே வரவேற்றோம். முதல் ஆண்டிலிருந்து வருகிறார். இந்த கிறிஸ்துவர்கள் சார்பாக எந்த அரங்கும் அமைக்கப்படவில்லை. முதலிருந்து அவர்கள் அரங்கே கிடைக்காத ஒரு புத்தக திருவிழாவில், ஆனால் அவர்கள் கேட்கவில்லை. இந்த CLS என்று சொல்லக்கூடிய நிறுவனம் இருக்கிறது, கிறிஸ்டியன் லிட்டரரி அசோசியேஷன் சொசைட்டி என்று சொல்லக்கூடிய நிறுவனம் சென்னையில் இருக்கு. நான் நேரடியாக போய் நானே அவர்களை சந்தித்து, தலைமையாளர்களை சந்தித்து, தயவுசெய்து ஈரோட்டில் ஒரு அரங்கத்தை அமைக்க வேண்டும் என்று கேட்டேன். அப்படி கடைசியிலே ஈரோட்டிலே ஒரு அரங்கத்தை அவர்கள் அமைக்கவில்லை. நாங்கள் அவ்வாறு வெளியூருக்கு வந்து அரங்கம் அமைப்பதில்லை என்று அவர்கள் சொன்னார். ஆனால் கடைசியில் வேர்ட் ஆஃப் கிரைஸ்ட் என்று சொல்லக்கூடிய ஒரு நிறுவனத்தை நாங்களே பாண்டிச்சேரியிலே போய் அழைத்து அவர்களை நீங்கள் கிறிஸ்துவ புத்தகங்களை கொண்டு வந்து வெளியே வைக்க வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொண்டு இந்த அரங்கம் அமைக்கப்பட்டது. 7 ஆண்டு காலம் அவர்கள் வரவே இல்லை. நாமே போய் வலியுறுத்தி வர சொன்னோம். ஏனென்றால் கிறிஸ்துவ மதத்தை பரப்புவதற்காக அல்ல, மாறாக அதெல்லாம் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை அனைத்து மதத்திலும் தெரிந்து கொள்ள வேண்டும். இந்து மதத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது, விவேகானந்தர் என்ன சொன்னார் என்பது கிறிஸ்தவம் தெரிந்து கொள்ள வேண்டும். கிறிஸ்துவ மதத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்பது இஸ்லாமியரும் தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த இதுக்கு குதிரைக்கு கட்ட மாதிரி உலகத்திலேயே என்னுடைய மதம் தான், என்னுடைய ஜாதி தான், உலகத்திலேயே என்னுடைய மொழி தான், நான் தான் என்று இருக்கிறவரை நாம் வளர முடியாது. ஆகவே மற்ற மதங்களில் எந்த மதத்தை நாம் பின்பற்றினாலும் மற்ற இந்த மதங்களையும் என்னென்ன சொல்லி இருக்கிறார்கள் என்பதை அறிந்து கொள்ள, அறிவை பெருக்குவதற்காக அறிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? அதன் அடிப்படையில் நான் விவிலியத்தை படித்திருக்கிறேனே தவிர நான் விவிலியத்தை பக்தி நோக்கத்திலே நான் படித்தது இல்லை. ஆனால் திருவள்ளுவர் என்ற திருக்குறளை நாம் ஆரம்பத்தில் இருந்து பள்ளிக்கூட காலத்தில் இருந்து மனப்பாடம் செய்வதற்காக படித்திருக்கிறோம். பிறகு ஆர்வத்தோடும் ஈடுபாட்டோடு படித்திருக்கிறோம். இந்த இரண்டையும் ஒப்பிட்டு நிறைய இடங்களிலே நல்ல வேலை. இன்னொன்னு இதை சொல்ற போது லேசா அது கொஞ்சம் முன்னாடி வந்தாரா, கொஞ்சம் முன்னாடி வந்தாரா, விவிலியம் கொஞ்சம் முன்னாடி வந்துச்சா, திருக்குறள் எப்ப வந்துச்சு, இன்னும் திருக்குறள் கரெக்டா எப்ப வந்ததுன்னு இன்னும் உலக பெரும் அறிஞர்களே கரெக்டா சொல்லல. ஆனா இதெல்லாம் ஒப்பிட்டு காலம் சொல்லப்பட்டிருக்கு காலம், ஆனா துல்லியமா சொல்லல. கண்டிப்பா 2000 ஆண்டுகளுக்கு முன்பு, அதுல சந்தேகம் இல்லை. ஆனா 2500 2338 இது சொல்ற போது என்ன அறிஞர்கள் அதிகமாக அமர்ந்திருப்பதால் என்னால் அந்த விஷயத்தை விளக்கமாக சொல்ல சில விஷயங்கள் சொல்ல முடியவில்லை. நான் பள்ளிக்கூடத்தில் படித்துக் கொண்டு செங்குந்தர் உயர்நிலை பள்ளியில் படித்துக் கொண்டிருந்த போது 6ஆம் வகுப்பு 7ஆம் வகுப்பு அப்ப இலக்கியம் என்ற சொற்பொழி நிறைய நடக்கும். அப்ப அறிஞர் வந்து உரையாற்றுவார். யார் உரையாற்றாலும் சரி, 2000 ஆண்டுகளுக்கு முன்பு தோன்றிய வள்ளுவ பெருந்தகை சொன்னான் அப்படின்னு ஆரம்பிப்பான். அந்த இடத்துல கொஞ்சம் ராகம் வரும். நான் அரைக்காட்டு அவசரம் போட்டு அந்த காலத்திலேயே அதை கவனிச்சு இந்த இடத்துல ராகம் வரும். 2000 ஆண்டுகளுக்கு முன்பு தோன்றிய வள்ளுவ பெருந்தகை சொன்னான், நோய் நாடி நோய் முதல் நாடி அது தனிக்கு வாய் நாடி வாய்ப்பு செயல். இதை கேட்டுட்டே இருந்தோம்னா ஒரு வருஷம் அறிஞர்கள் மாறுவார்கள். இந்த ராகம் மாறாது, குரல் மாறும். குணம் நாடி புத்தகம் நாடி அவற்றுள் மிகை நாடி மிக்க குரல். ஒரு குரல் சொல்வார், இன்னொரு குரல். ஆனா சொல்றது 2000 ஆண்டுகளுக்கு முன்பு தோன்றிய வள்ளுவ பெருந்தகை சொன்னான். இதை கேட்டு 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 மனசுல ஆழமா பதிச்சு கல்லூரியில போய் படிக்கிற போதும் அறிஞர்கள் வந்தார்கள். அங்கு இலக்கிய சொற்பொழி ஆற்றியவர்களும் அவ்வாறுதான் இலக்கிய சொற்பொழி ஆற்றினார்கள்.
கடைசியில ஃபைனல் இயர் கடைசி வருஷம் நான் பிஎஸ்சி மேக்ஸ் கடைசி ஆண்டு நான் கல்லூரி மாணவர் பேரவை தலைவராக இருந்தேன். அப்போ ஒரு அறிஞரை அழைத்தோம், பெரிய தமிழறிஞரை அழைத்தோம். அப்போதும் 2000 ஆண்டுகளுக்கு முன்பு தோன்றிய அப்பா இன்னும் இங்க வந்த விளையாட்டுக்கு. அதுக்கப்புறம் 25 வருஷம் கழிச்சு ஈரோடு கொங்கு கலையகத்தில் ஒரு பெரிய இலக்கிய சொற்பொழிவு கூட்டம் நடந்தது. அதுக்கு நான் தலைமை. ஒரு பெரிய 80 வயதுக்கு மேல ஒரு பேரறிஞர், தமிழ் பேரறிஞர் உரை நிகழ்த்தினார். நான் மேடையில் அமர்ந்திருந்தேன். கூட்டம் நிறைய இருந்தது. அப்போ சொன்னார், பேச்சு நிலையிலே சொன்னார், 2000 ஆண்டுகளுக்கு முன்பு. எனக்கு மேடையிலேயே சிரிப்பு வந்து விட்டது. கடைசியில கீழே வந்த பிறகு அவர் எனக்கு ரொம்ப தெரிந்தவர். அவர் கையை பிடித்து, ஐயா 2000 ஆண்டுகளுக்கு முன்பு 2000 ஆண்டுகளுக்கு முன்பு என்று எனக்கு அரைக்கால் அவசரம் போட்டு 6ஆம் கிளாஸ் படிச்ச காலத்திலிருந்து கேட்டு இருக்கேன். கொஞ்சமா 2037 ஆண்டுகளுக்கு முன்பு என்றாவது சொல்லக்கூடாதா என்று அவர்களே சும்மா வேடிக்கையாக கேட்டேன். நான் வினயமா பேசுறேன், நம்ம தமாஷுக்காக சொன்னேன். அதுக்கு அவர் ரொம்ப முகம் சுண்டி விட்டது. பெரிய தமிழர் எனக்கு ரொம்ப பகிர்னு தீப்பற்ற மாதிரி நெஞ்சில் ஆகி போச்சு. ஐயோ தப்பறிக்க மாட்டேங்க, நான் வேடிக்கை சொன்னா வினயமா இருக்காரு. ஐயா பலரா நினைக்காதீர்கள் என்று கையை பிடிச்சு சும்மா வேடிக்கையாக சொன்னேன் என்று சொன்னேன். நிறைய சிரிப்பு வந்தது, அடக்கி கொண்டேன். கீழே வந்து ரொம்ப சிரிச்சுட்டு மகிழ்ச்சியா சொன்னேன். அதுக்கு அவர் சொன்னாரு, தம்பி நான் வருத்தப்படவில்லை. நான் பள்ளிக்கூடத்தில் அந்த காலத்தில் படித்துக் கொண்டிருந்த காலத்தில் அறிஞர்கள் வந்து உரையாற்றிய போதும் இவ்வாறு தான் சொன்னார்கள். 2000 ஆண்டுகளுக்கு முன் தோன்றிய வள்ளுவ பெருந்தகை என்றுதான் சொன்னார்கள். உடனே நான் ஒரு வினாடி கூட யோசிக்காம சொன்னேன், ஐயா அப்படியானால் 2000 ஆண்டுகளாக 2000 ஆண்டுகளுக்கு முன் தோன்றிய வள்ளுவ பெருந்தகை அவ்வளவு மூத்த குரல் என்பது அவ்வளவு மூத்தது, அவ்வளவு பழமையானது, அவ்வளவு சிறப்பு மிக்கது, அவ்வளவு காலத்துக்கு முன்பு தோன்றியது என்பதில் சந்தேகம் இல்லை. ஆனால் கரெக்டா சொல்ல முடியுமா எந்த ஆண்டு சொல்ல முடியாது. ஆனால் இப்ப அந்த விவிலியத்திலும் திருக்குறளில் சொல்லப்பட்டதை ஒப்பிட்டு சொல்லுகிற போது நல்ல வேளை எந்த இடத்திலும் இயேசுநாதர் சொன்னதை விவிலியத்தை படிச்சுட்டு தான் வள்ளுவர் எழுதினார்னு ஒரு வரியோட சொல்லவில்லையே, அதற்காக பாராட்டுகிறேன். அப்படியே வளைச்சு நெளிச்சு கொஞ்சாந்து இணைக்கிறதுக்கு பாருங்க, அந்த வேலை இப்படி செய்ய அந்த பாராட்டணும். முதல்ல நான் படிச்சேன், இந்த 300 இதை மேல வந்து படிச்சேன். அதுக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, வள்ளுவர் சொன்னாரு விவிலியத்திலையும் சொல்லி, விவிலியத்தில் சொன்னது போல வள்ளுவத்திலையும் சொல்லியிருக்கு, வள்ளுவத்தில் சொன்ன போல விவிலியத்திலையும் சொல்லியிருக்கு. ஆகவே விவிலியத்தை முதல்ல இருந்தே சின்ன வயசுல படிச்சுட்டு இருக்கிறேன். சமீபத்தில் வள்ளுவத்தை படிச்சேன். ரெண்டுக்கும் ஒற்றுமை இருக்கிற மாதிரி தெரியுது. அந்த ஒற்றுமை இருக்கிறதா என்னென்ன தொகுத்து தந்தை மகற்காற்று நன்றி அவையத்து முந்தி இருப்பச்சுன்னா அதுக்கு பையன் எப்படி இருக்கணும், புள்ள எப்படி இருக்கணும், குழந்தை மக்கள் எப்படி இருக்கணும், விவிலியத்தில் என்ன சொல்லியிருக்கு, அப்பா அம்மா நீ ஒழுங்கா பாத்துக்கோ, அப்பா அம்மா பாத்தீங்கன்னா நீ நடக்கவே வேற, ஒழுங்கா பாத்துக்கோ என்று ரொம்ப ஸ்ட்ராங்கா அழுத்தம் திருத்தமா விவிலியத்தில் என்ன வாசகம் சொல்லப்பட்டிருக்கிறோ அதை எடுத்து சொல்லி, வள்ளுவர் என்ன சொல்லியிருக்காரு, நன்மக்கள் பெயர் பத்தி என்ன சொல்லியிருக்கிறார் என்பதை தொகுத்து சொல்லி அதோட விட்டார். கடைசி ஒரு வரி, இந்த வள்ளுவர் எழுதியும் விவிலியம் கடைசி தான் பார்த்தேன், திரும்ப கடைசி பார்த்தேன். இங்காத இடத்துல இந்த வள்ளுவத்தையும் விவிலியத்தையும் நான் ஆராய்ந்து பார்த்ததில் ஒன்று தெரிகிறது. எங்கோ ஒரு காப்பி, ஓலைச்சுவடி காப்பி திருவள்ளுவருக்கு திருட்டுத்தனமாக கிடைத்து அதை வாசிட்டு அப்படியே திருக்குறள் எழுதிவிட்டார் என்று மக்கள் புரிந்து கொள்ளுகிற மாதிரி கூட மறைமுகமாக கூட அது மாதிரி இணைச்சு எழுதாம 2 பேரறிஞர்கள், 2 போராளிகள், இயேசுநாதர் பொறுத்தவரை சந்தேகம் இல்லை, ஏழையின் பக்கம் நின்று சாதாரண மக்கள் பக்கம் நின்று அந்த மக்களுக்காக போராடி அதற்கான முறையில் ஒரு போராளியாக திகழ்ந்து அவர் மத தலைவராக கருதப்பட்டாலும் எங்களை போன்றவர் அவரை பார்ப்பது அதைத்தான் டாக்டர் ஜீவா மார்க்சியமும் விவிலியமும் என்று சொல்லி எழுதியிருக்கிறார் என்றால், அவர் ஒரு சாதாரண மக்களுக்காக, தாழ்த்தப்பட்ட மக்களுக்காக, பிற்படுத்தப்பட்ட மக்களுக்காக, ஏழை எளிய மக்களுக்காக, பொருளாதாரத்தில் ஏழை எளிய மக்களுக்காக, கல்வியில் இல்லாத பாமர மக்களுக்காக, விவசாயிகளுக்காக, தொழிலாளிகளுக்காக குரல் கொடுத்த போராளி இயேசுநாதர். அதில் சந்தேகம் இல்லை. கடவுள் இருக்கிறதா இல்லையா என்பது, கடவுள் இருக்கிறது என்று முதல் மனிதன் சொன்னானே அப்போதிருந்து இல்லை என்ற கருத்து இருந்து வருகிறது, புதிய கருத்தல்ல. ஆகவே அந்த விவாதத்துக்கு நாம் செல்ல வேண்டாம். ஆனால் நாத்திகம் ஆத்தியம் என்ற விவாதத்துக்கு செல்ல வேண்டாம். நாம் அவரை ஒரு பெரிய போராளியாக, சாதாரண மக்களுடைய துணைவராக, தோழனாக, வாழ்க்கை தத்துவங்களை சொல்லக்கூடியவராக பார்க்கிறோம். அதே போல வள்ளுவன் வாழ்க்கை தத்துவத்தை சொன்னதையும் சொல்லி இந்த இடத்தில் ஒரு கருத்தை பதிவு செய்ய விரும்புகிறேன். ஆங்கிலத்தில் ஒரு அருமையான சொற்றொடர் இருக்கிறது, great men think alike. great men think alike. மாபெரும் மனிதர்கள் ஒரே மாதிரியாக சிந்திப்பார்கள்.
அவர்கள் சந்திக்காமல் இருந்திருக்கலாம், அவர்கள் படைப்பை ஒன்று கொண்டு பார்க்காமல் இருந்திருக்கலாம். மாபெரும் மனிதர்கள் ஒரே மாதிரியாக சிந்திப்பார்கள் என்பதற்கு அடையாளமாக இந்த நூல் விளங்குகிறது என்பதை சொல்லி முன்னுரையை இந்த இந்த யார் முதல்ல திருக்குறளின் பெருமையை யார் சொல்லி நமக்கு தெரிந்திருக்கு. இப்ப தமிழ்நாட்டில் பூரா மாதட்டி கொடுக்கிறோமே திருக்குறளை பற்றி, அது அப்படியே பின்புலமாக சென்று பார்க்கிற போது அங்கிருந்து வெள்ளையர்கள் இங்கு அந்த மதத்தை பரப்புவதற்கான முறையிலே இங்கு சூழலை உருவாக்கி கொண்டிருந்த போது தமிழ் படிக்க வேண்டும் என்ற கட்டாயம் ஏற்படுகிற போது தமிழ் படித்து 200 ஆண்டுகளுக்கு முன்பே எல்லிஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு ஐசிஎஸ் அதிகாரி அவர் முதல்ல தன்னுடைய ஒரு நாணயத்தில், அது கோல்டன் காயின் நாணயத்தில் திருவள்ளுவர் பதத்தை பொறித்த முதல் மனிதன் வெள்ளையன் எல்லிஸ். அந்த எல்லிஸ் என்று சொல்லக்கூடியவன் கடைசியில் தன்னுடைய பெயரை கூட தமிழ் படுத்திக் கொண்டு எல்லிசன் என்று பெயரை மாற்றிக் கொண்டார். முன்னுரையிலே அந்த வரியை குறிப்பிட்டிருக்கிறீர்கள். எல்லிசன் என்று பெயரை மாற்றிக் கொண்டது மட்டுமல்ல, நாணயத்தில் திருவள்ளுவருடைய படத்தை போட்டது மட்டுமல்ல, கிணறு வெட்டக்கூடிய குடிநீர் பஞ்சம் வந்த பிறகு அங்கு கிணறு வெட்டக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டவர்கள் அந்த கிணற்றுக்கான கைப்பிடிச்சோர் கட்டுகிறார்கள். அந்த கைப்பிடிச்சோர் அனைத்து சோர்களையும் திருக்குறளை பொறித்து வைத்த பெருமை 200 ஆண்டுகளுக்கு முன்பே எலிசன் என்று சொல்லக்கூடிய அந்த ஆங்கிலேய சார். அதே போல போப் என்று சொல்லக்கூடிய அதுக்கு மேல வரக்கூடிய அத்தனை பேருமே எத்தனை பேர் வந்தாலும் சரி வரிசையாக எடுத்துக்கொண்டால் பெயர்களை சொல்லலாம். வெளிநாட்டிலே இருந்து வந்த அந்த திருக்குறளை பரப்பிய, அதற்கு பிறகு ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்து உலகம் பூராவிலும் பரப்பி சென்ற வீரமாமணிகள் போன்ற அந்த மனிதர்கள் லத்தீன் மொழியை வேறு மொழிகளை மொழிபெயர்த்த ஏறத்தாழ 215 ஆண்டுகள் மொத்த திருக்குறள் மொழிபெயர்ப்புக்கு என்று எவ்வளவு வரலாறு இருக்கு தெரியுமா? 415 ஆண்டு கால வரலாறு இருக்கு. திருக்குறள் முதல் மொழிபெயர்க்கப்பட்டு 415 ஆண்டு காலம் ஆயிற்று. எலிசன் ஓலைச்சுவடியில் அப்ப பிரிண்ட் வரல, 1811 அப்ப பிரிண்ட் அச்சு வரல. ஓலைச்சுவடியில் ஆங்கிலத்திலே திருக்குறளை மொழிபெயர்த்த பெருமை அவர்களை சாரும். அவர்கள் விவிலியத்தை பரப்ப வந்தவர்கள், கிறிஸ்துவத்தை பரப்ப வந்தவர்கள், மதத்தை பரப்ப வந்தவர்கள் கடைசியிலே வள்ளுவத்தை உலகம் பூராவும் பரப்பினார்கள். அவர்களுக்கு ஒரு நன்றி சொல்லுகிற கூட்டமாகவும் நான் இந்த கூட்டத்தை பார்க்கிறேன். அந்த மனிதர்களுக்கு வெளிநாட்டிலே இருந்து உலகம் பூராவையும் கொண்டு போய் திருக்குறளை சேர்த்த பெருமை அவர்களை சாரும். திருக்குறளை வைத்து வேறு காரியத்தை செய்த பெருமை நம்மில் பலரை சாரும். ஆனால் திருக்குறளை வைத்து உலகத்தையே கொண்டு போய் நம்முடைய தமிழ் இலக்கியத்தை, தமிழ் நீதி நூலை, தமிழ் அடையாளத்தை, எப்படி ரோமாபுரிக்கு ஹோமர் ஒரு அடையாளமோ, ஷேக்ஸ்பியர் ஆங்கிலத்துக்கு ஒரு அடையாளமோ, ரஷ்யாவுக்கு டால்ஸ்டாய் ஒரு அடையாளமோ, அது போல தமிழுக்கு ஒரு அடையாளம் திருவள்ளுவர். ஆகவே அதை உலகம் பூராவில் எடுத்துச் சென்ற பெருமைக்குரிய அந்த மேலாட்டு அறிஞர்கள் அத்தனை பேரையும் அவர்களுக்கு வீர வணக்கத்தையும் நன்றியும் பாராட்டையும் தெரிவிக்கின்ற ஒரு நிகழ்ச்சியாகவும் லெனின் அவர்கள் எழுதிய இந்த வள்ளுவமும் விவிலியம் என்று சொல்லக்கூடிய இந்த புத்தக வெளியீட்டு நிகழ்ச்சி அமைகிறது என்பதை சொல்லி உங்கள் அனைவரையும் நெஞ்சாக பாராட்டி வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி.